ஸ்பீக்கிங் அவனோட சென்ஸ் தான் கேமை ரீட்டைன் பண்ணி கொண்டு போதே தவிர அவனும் வந்து ஒரு விதமான ஒரு எப்படி சொல்றது எலைட் பொலிட்டிக்கல் டிராமா ஒன்று பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஒரு எலைட்டான பொலிட்டிக்கல் டிராமா. எலைட் பொலிட்டிக்கல் டிராமான்றத எப்படி மீன் பண்ணி சொல்றதுன்னா, பொலிட்டீஷியன் வந்து கஷ்டப்படுறவங்களுக்காக அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அதை விளம்பரப்படுத்துவாங்க. அந்த கேமை வந்து இவர் நல்லா அழகா பண்றாரு. அதாவது வாழ்க்கை வீணா நேத்துதான் இவருக்கு தைரியம் வந்திருக்கு. கொஞ்சம் பாயிண்டா ஒரு பாயிண்ட் பேசிட்டு உட்காந்துட்டாரு. சார் அதே போல சபரி வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலா தெரியுது. ஏன்னா இப்போ போன சீசன்ல அருண் விஷால் சேனல் ப்ராடக்டா இருந்தாலும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருந்ததுனால அவரை கொண்டு போயிட்டாங்க. இவர் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்காரு. போன வருஷம் அவங்க வந்து ரோட் ஷோல நீங்களும் சுரேஷ் தாத்தாவும் அந்த ஷோல போயிருப்பீங்க. ரொம்ப நேச்சுரலா ரொம்ப காமெடி பண்ணிட்டு ஃபன்னா இருந்தாரு. பட் இங்க வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலா ஃபேக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அது எப்படி எடுத்துக்கீங்க? அதாவது 4th சீசன்ல இருந்த ஆரியும் 5th சீசன்ல இருந்த ராஜுவையும் 6th சீசன்ல அப்பப்ப இருக்கிற ஒரு 2-3 பிளேயர்லயும் 7th சீசன்ல இருக்கக்கூடிய ஒரு இந்த 7th 8th எல்லாம் பேர் சொல்ல விருப்பப்படல. இந்த மாதிரியான பிளேயர்ஸையும் இதெல்லாம் தான் தன்னோட புக் ஆஃப் நோட்ஸ்ன்னு ஒண்ணு எழுதி என்னென்ன கருமத்தெல்லாம் பண்ணுமோ இந்த ஷோல அதை பண்ணிட்டு இருக்காப்ல சபரி. அவன் சபரி மாதிரி விளையாண்டாலே எனக்கு தெரிஞ்சு அவன் ஓம் ப்ராடக்டா இருந்தா கூட அவனுக்கான க்ரௌடு ஃபார்ம் ஆயிடும். அவனுடைய ஒரிஜினலா ஃபார்ம் பண்ண க்ரௌட இந்த ஷோல கன்றாவியா ஒண்ணு பண்ணி அவன் அவன் வந்து எப்படி அவன் அவன் ஆக்சுவலா வந்து அவன் ஒரு குவாலிட்டியான பர்சன். ஆஸ் அ பர்சனாலிட்டியா அவன் ஒரு குவாலிட்டியான பர்சன். இந்த கேம் ஷோல நீங்க சொல்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அவன் ஒன்று பண்றான். இன்ஃபேக்ட் அவன் ரொம்ப பெருசா ஒரு மாதிரி சுகர் கோட்டட்னு சொல்லுவாங்க அப்படின்னு நேற்று இவர் சொன்னாரு. கனி சுகர் கோட்டட்லாம் வந்து வேற கேட்டகரி. ஆனா சபரி பண்றது எப்படி இருக்குன்னா எனக்கு என்னமோ கையில அதாவது இந்த சத்குரு நித்யானந்தா இவங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று ட்ரை பண்றான். ஆனா இது எதுக்கு அதெல்லாம் பண்றான்னு தெரியல. இதெல்லாம் விட்டுட்டு அவனோட ரெகுலர் வே சர்க்காஸ்டிக்கா நக்கல் அடிச்சுட்டு ஜாலியா மொக்கா பண்ணிட்டு இந்த ஒரு ஷோக்குள்ள வந்து நான் வில்லனே ஆகக்கூடாதுன்னு நடிச்சா அது எப்படிங்க? ஒரு ஷோக்குள்ள வந்துட்டோம், ரியாலிட்டி ஷோ. வில்லனுக்கு கிடைக்கிற வெற்றி தான் பெரிய வெற்றி. ஹீரோவா இருக்கணும்ன்றதுக்காகவே ஒருத்தன் நடிக்கணும்னா அது சரியா வராது. நீங்க நடிக்கிறாம இருக்கிறதுல உங்களுடைய காமன் மேனுடைய ரிலேட்டபிள் கனெக்ட் வந்து அவனை ஹீரோ ஆக்குதுன்னா அந்த ஷோல அது வேற. இவங்க எல்லாம் நிஜத்துல நான் நல்லவன் அப்படின்னு காட்டுறதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டு நடிக்கிறாங்க. அந்த எஃபர்ட்டே அவங்களுக்கு இந்த கேம் ஷோல வந்து அவங்க ஃபேக்குன்னு காட்டி கொடுத்துருது. சார் நீங்க 1 வீக் போனீங்க. அதுல நீங்க பல சீசன் பார்த்துட்டு போனனால நீங்க 1 வீக் அமைதியா இருந்திருக்கலாம். ஆனா நீங்க வந்து டஃப் கொடுத்தீங்க. நான் வந்து பரவாயில்ல என்ன நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணாலும் அந்த மாதிரி ரியலிஸ்டிக்கா இருந்தீங்க. அது இந்த சபரிட்ட இல்லையோன்னு தோணுது. சார் சபரி வந்து இந்த வீக்ல நடந்த 2 பிராங்கையும் கண்டுபிடிச்சிட்டா அப்படி அது பேசி இருந்தானா அது செம ஸ்கோரிங் அவருக்கு. அதை விட்டுட்டு அந்த பிராங்க் ரிவீல் பண்ணும்போது நான் கண்டுபிடிச்சேன் அன்னைக்கேன்னு சொல்லி அது ஒரு பெருமையா பேசிட்டு இருக்காரு. ஆனா ஸ்பாட்ல ரிவீல் பண்ணி தான் பயங்கரமா இருந்திருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சபரி பண்ண இந்த கேம் டோட்டலா மாறிடும். சபரி என்ன பண்ணும்னா யாருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையும் டிபெண்டன்ட் கேமா கன்வெர்ட் பண்ணாம ஒரு மாதிரி இந்த பக்கம் வந்துட்டு எந்த ஒரு அட்வைஸும் பண்ணாம இந்த அட்வைஸா போயிட்டு இருக்குல்ல ஒரு ரோட் ஷோ பூரா அவர் பண்றது அதெல்லாம் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாவே அவர்கிட்ட ஒரு இண்டிவிஜுவல் கேம் ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அதை ஏதாவது எக்ஸ்போஸ் பண்ணி ஆடி அந்த எக்ஸ்போஸ் பண்ணி போனா போதும். இவர் என்ன பண்றாரு அவருக்கு ஒரு கேங் செட் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு செட் ஆஃப் ஒரு 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 என்ன சொல்றது சிஸ்டம் செட் பண்ணிக்கிட்டாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, திவாகரை தொட்டாவோ பார்வதி தொட்டாவோ வந்து ஆயிடக்கூடாது, நம்ம இண்டிவிஜுவலா யூனிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், குரூப் அன்பு கேங் ஆர் வாட்எவர். ஆனா கம்ப்ளீட்டா அவர் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர்ன்றத கம்ப்ளீட்டா ரூல்ட் அவுட் ஆகிட்டார். அந்த ரூல்ட் அவுட் ஆக்குனதை மட்டும் அவர் ரூல் இன் பண்ணி கேம் விளையாட ஆரம்பிச்சாதான் சபரின்னு தெரியும். சார் அது போன வாரம் எபிசோடு வீக்கெண்ட் எபிசோடுக்கு முன்னாடி தான் இந்த ஸ்டார்ட் மியூசிக் போட்டிருந்தாங்க. அதுல இருக்கிற சபரி கூட கொஞ்சமாவது இதுல இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்டுக்காகவே அவர் வந்து பேசப்பட்டிருப்பாரு எல்லாரும். இவரு அதுக்கு போக மாட்டேங்கிறாருன்ற. பார்வை கலாய்ச்சு பேசலாம், இவங்களை கலாய்ச்சு அரோராவை கலாய்ச்சு பேசலாம், அந்த கலாய்ச்சு பேசுற இல்ல எஃப்ஜேவை கலாய்ச்சி பேசலாம். இந்த மாதிரி பேசுறதுக்குலாம் அவ்வளவு இருக்கு. இப்ப என்னன்னா அந்த குட் புக் லிஸ்ட்ல இருக்கணும்ன்றத ட்ரை பண்றதுதான் தப்பா போகுது. சரி, விக்ரம பொறுத்த வரைக்கும் அவங்க உள்ளுக்குள்ள இருக்க பிளேயர்ஸ் வந்து இப்பவே ஆல்ரெடி ஒரு பெருங்காயத்தை எடுத்தா கூட அதுல பாதி பெருங்காயத்தை அவருக்கு தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த வீட்டுல இருக்க பெரும் காயத்தெல்லாம் அவர் தான் தொடச்சு கண்டுபிடிக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், இந்த குட் புக் வந்து இப்ப இந்த ஷோவுக்கு எந்த லெவலுக்கு போதோ இதை நீங்களே தூக்கிட்டு போய் ஒருத்தனை வின்னர் டிக்ளேர் பண்ற மாதிரி கொண்டு போயிடாதீங்க. ஏன்னா இப்ப இவங்களோட பொசிஷன் என்ன, டஃப் கொடுத்து கெட்ட பேரோட விளையாடுறவனோட இந்த மாதிரி ஒரு மாதிரி பேம்பர்டா அவர் தான் அந்த எலைட் பொலிட்டிக்கல் ட்ராமா ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இவங்களுக்குள்ளதான் அந்த சண்டை போயிட்டே இருக்கும். ஆக்சுவலா ஒரு பாயிண்ட்ல யாராச்சும் பார்வதிய நான் கூட வைல்ட் கார்டு அப்படிதான் நினைச்சேன். பார்வதி இந்த கத்துறாங்க, உள்ள போய் பார்வதியை விட சென்சிபிளா பேசி பார்வதிக்கு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் கேம் டஃப் கொடுப்பாங்கன்னு நினைச்சா, ஓன் டெசிமல் 4.0னா என் டெசிமல் 5.0 மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருந்தா அப்புறம் இந்த கேமை யார் காப்பாத்துறது? பேய்க்கும் சண்டை மாதிரி. பட் எனிவேஸ் சார், வினோத்தோட கேம் பிளே எப்படி சார் பாக்குறீங்க? அவரு திவாகர் தாண்டி அவர் எந்த விதமான கண்டென்ட்டும் கொடுக்கல ஆக்சுவலா. இல்ல I'll tell you something. அதாவது அவர் ஒரு கண்டென்ட் கொடுக்குறாரு, சரிங்களா? அதுல மேஜர் ஹைலைட் என்ன ஆயிடுச்சுன்னா திவாகர் கண்டென்ட் தான். நம்மளால திவாகர் கண்டென்ட்டை தாண்டி மிச்சம் பாக்குற கண்டென்ட் திவாகர் அளவுக்கு ஹைலைட் ஆக மாட்டேங்குது. அவர் கமருதீனுக்காக பேசுற இடங்கள் நான் பார்த்திருக்கேன், அவர் சில பேருக்காக பேசுற இடங்கள் நான் பாக்குறேன். அதுல எல்லாம் வந்து இந்த ஃபன்னு உட்கார மாட்டேங்குது. அவர் இப்போ திவாகர் கான்சென்ட்ரேட் பண்றது எஃப்ஜே மேல கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சாருன்னா அது ஒரு வித்தியாசமா டிராவல் இருக்கும். அரோராவை பண்ணா டிராவல் இருக்கும். அவர் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி இந்த காம்போ ரசிக்கப்படுது அப்படின்றதுனால இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி போகலான்னு அப்படிதான் அவருக்கு தோணுதே தவிர அவர் கொஞ்சம் யோசிக்கணும். என்னன்னா நம்ம எல்லார் மேலேயும் இப்போ நேத்து வந்து எனக்கு அது விஜய் சேதுபதி சார் பேசுறதுல உடன்பாடே இல்லை. அதாவது பிரவீனுக்காகவோ இல்ல கமருதீனுக்கு இவங்களுக்கு நீங்க இந்த 3 பேர்ல வந்து கமருதீனுக்காக பேசுறது பார்த்தா நீங்க கொஞ்சம் பாரபட்சம் பார்க்காம 3 பேர் இந்த பாரபட்சம் பார்க்காமன்றது இந்த ஹோஸ்ட் இங்க நின்று பேசுனதுதான் எனக்கு பெரிய ஷாக்கே. நான் என்ன கேக்குறேன், இவனுக்கு அவன் நண்பன் வினோத் கமருதீன் பேசுறான், வந்த உடனே நீ ஒன்னும் பண்ணலன்னு சொல்ற பிரஜினுக்கு அவன் ஏன் பேச போறான்? இல்ல பிரவீன் கான்ட்ரடிக்டா அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சண்டை போட்டு இருக்கிற பிரவீன் எனக்கு அவன் ஃப்ரெண்டு அதனால அவன் பேசுறான், அவ்வளவுதான். இதுல அது ஒன்றும் பெருசா இல்ல. அந்த அன்பு அந்த அக்கறையும் எல்லாரு மேலேயும் ஒன்னா இருக்கும்னா அந்த மனிதாபிமானம் எல்லாருக்குமே இருக்கும். இப்ப நீங்களும் அந்த வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா யாரும் சண்டை போட்டுக்காதீங்கன்னு காமனா இருப்பீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன ஆகுதுன்னு தான் நீங்க பாப்பீங்களே தவிர சுத்தி ஏடா சொன்னா கேக்குறீங்களாடான்னு போயிடுவீங்க. ஆனா ஒண்ணு பண்ணாங்க பாருங்க அந்த ஷோல, அப்படி பாரபட்சம் இல்லாம அக்கறை காட்டுங்கன்னு. நீங்க கனி மேல காட்டுற அந்த பாரபட்சம் இல்லாத அக்கறையை நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் சார். ரொம்ப பாரபட்சம் இல்லாம இருக்கீங்க. ஆமா சார், இவரு கனிய சுகர் கோட்டுன்னு சொல்லிட்டு இவரு வந்து சுகர் கோட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. கனியுமே ஒரு 80 டேஸ் கொண்டு போயிடுவாங்களோ? இவர் சுகர் குடோனுங்க, கனிய சுகர் ஃபேக்டரின்னு. ஆமா, இவர் சுகர் இல்ல சார், எதுக்கு இப்ப விக்ரம் பண்ற மாதிரி தானே கனிக்கும் சப்போர்ட் இருக்கு. டைலாக் தான் யாருக்கு லைக் இப்ப விக்ரம் எந்த அளவுக்கு சேனல் புஷ் பண்ணதோ சப்போர்ட் பண்ணதோ சேம் வே கனிக்குமே இருக்கு இல்லையா? ஏங்க கனியில தாங்க புலையார் சொல்லியே போட்டாங்க. ஆமா, பிக் பாஸே உள்ள கூப்பிட்டு என்ன கடி நீங்க காரக்குழம்பு வச்சுட்டு இங்கே செட்டில் ஆயிடலான் இருக்கீங்களா, கொஞ்சம் வெளில வந்து கேம் விளையாடுங்க அப்படின்னு ஆரம்பிச்சு வச்சது அங்கதான். ஓம் ப்ராடக்ட் தான் புலையார் சொல்லி இந்த எஃபர்ட் அவங்க அரோராக்கு போட்டிருந்தா கூட அரோரா ஒரு வேலை கூப்பிட்டு பேசுறாரு அப்படின்றதுக்காவது அங்க பிக் பாஸ் அது ஒரு விளையாட்டு இருக்கிறதுலே செகண்ட் கமருதீன் அங்க இருக்கிறது பிக் பாஸ் தான். அவரே கூப்பிட்டு பேசியிருக்கலாம், அவர் அதை பண்ணாம விட்டுட்டார். அங்க ஆக்சுவலா வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன் ஹவுஸ் அண்ட் அவுட் சைட் வீக்கெண்ட் ப்ரொமோஷன்லயும் சரி கனிக்கு வந்து நல்லா ரொம்ப வெல் ப்ரொடெக்டடா கொண்டு போறாங்க சார். வழக்கம் போல சார் ரிப்பீட்டடா அவர் மேல இருக்க கம்ப்ளைண்ட்
வீக்கெண்ட் ஷோல யாரையும் சரியா பேச விட மாட்டாரு அப்படின்னு. அது நேத்து அது நடந்தது பாத்தீங்களா சார்? அது அவர்தான் அதுதான் என் பேட்டர்ன்னு சொல்றாரு. வீக்கெண்ட் அவருக்கு பேசிக்கலா ஒரே ப்ராப்ளம் தான். நீங்க பேசலாம், தப்பே கிடையாது. எனக்கு புரியல அப்படின்றத நான் ஒத்துக்கிறதுக்கு தயாரா கிடையாது. நீங்க பேசுறது மக்களுக்கு புரியுது, இல்ல அவங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நின்னு கேட்கறது. ஒருவேளை அதை கேட்டுட்டா நம்ம ஷோ பார்க்கல, ஏதாவது டீடைலிங் சொன்னா எவ்வளவு நேரம் சமாளிக்க முடியும் லைவ் ஆடியன்ஸ் முன்னாடின்ற பயம் எப்பவுமே இருக்கும். அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு அது அங்க ஹோல்ட் பண்ண மாட்டேங்குது. அதனாலதான் பெருசா பேச விட மாட்டேங்கிறார். ரொம்ப பேசினா அந்த டீடைலிங் தாக்கு பிடிக்காது. திவாகர டாப் 5 கொண்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே நீ பண்ணிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எனக்கென்னமோ விஜய் சேதுபதி சாரை வந்து பத்திரமா பினாலே வரைக்கும் திவாகர் கூட்டிட்டு போயிடுவாரு நான் நினைக்கிறேன். குரு கீழே தாத்தா சுரேஷ் தாத்தா எல்லாம் இருக்காரு, கொஞ்சம் நல்லா ஏத்துங்க குரு. தாத்தா இருக்காரு. என்ன நம்பர்ல சொல்லுங்க. நியூட்டன் ரொம்ப நேரமா ஆண்ட்ரைஸ் பண்றாரு. தாத்தாவோட ஐடி மேல வந்துட்டு வந்துட்டாரு. தேங்க்யூ. ஓ சார், அது இதுதானே உங்களோட ஐடி? இல்ல சார், அது ABCDலன்னு Z வந்திருக்கு, திருப்பி ஏல ஆரம்பிப்பேன் சார். உங்களை பொழக்கிறாங்க சார். திவ்யா பிஆர்னு, ரவி சார் பார்வதி பிஆர்னு காலையில ஒரு குரூப் கும்பலா சுத்திட்டு இருக்காங்க. தம்பி, அவங்க சொல்றது அவங்களோட கருத்து. ஆனா அதை கொண்டு வந்து இங்க பிரபலப்படுத்துறீங்களே. ஏதாவது வாங்கிட்டீங்களா? பென்ஸ், டொயோட்டா, டெஸ்லா பிளான் இல்ல சீரியஸ்லி சார், உங்களை பத்தி எனக்கு கமெண்ட்ஸ் வரும் சார் லைவ்ல. ஸ்பேஸ்ல இருக்குங்களை பத்தி ஐ டோன்ட் கிவ் இன் டு தட். இவங்க சொல்றாங்களேன்ட்டு நம்ம பண்றது இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு பிக் பாஸ் நடக்குது, நம்ம இங்க ஒரு பிக் பாஸ் நடத்துவோம் இவங்களெல்லாம் வச்சு அப்படின்ட்டு பண்றாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் நமக்கு எதாவது இருந்தா நம்ம நேரா பேசிக்க போறோம் இல்ல. we are not here to disfame or disfigure anyone. அந்த மாதிரி வாய்க்கா வரப்பு தகராறு நம்ம யார்ட்டையுமே இல்லை. பட் ஸ்டாலியன் மாதிரி நடுவில் வந்து சிரிச்சுக்கிட்டே அப்படி இப்படி போட்டு கொடுத்துட்டு போறது தான் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா, இல்லை நிஜமா டவுட்டா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது எனக்கு. சார் இன்னைக்குமே அந்த திவாகர் வந்து உண்மையிலேயே அது வந்து மறுத்து இருக்காரு அந்த இது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சரி, திவாகர்ன்ற தீபக் அந்த FJ மேட்டர்ல இது யார் என்ன கேக்குறீங்களா? உங்களை கேக்குறேன் ரவி சார். அவரு மோஸ்ட் ஆஃப் த திங் அவர் வந்து ஒத்துக்க மாட்டாருங்க. அவர் சும்மா இந்த சைட்ல ஒண்ணு பேசுவாரு, அந்த சைட்ல ஒண்ணு பேசுவாரு. அது த்ரூ அவுட் த கேம்லயே அந்த பேட்டர்ன்ல தான் இருந்தாரு அவரு. அண்ட் இப்ப இது வந்து ஏதோ எப்படி சொல்றது, பங்கமா மாட்டிட்டாரு. இதை எதுக்கு அவர் சொல்லி இருக்கிற பேரை எடுத்துக்கிட்டு அங்க அவர் சொன்னாருன்றது தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை நம்ம வந்து இவரு திவாகர் சார் சொன்ன மாதிரி தான் சொல்லணும். ஒருவேளை ஷோவை பரபரப்பாக்குறதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு அப்படி இருக்கும். ஆனா சொன்னவங்க கேட்டவங்களுக்கு அப்படி எப்படி இருக்கும்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. சார் அந்த வீடியோ மேல டேப் பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு அப்போ இந்த ப்ரோமோ வந்து வைல்ட் கார்டுல அமித் தூக்க தான் பிளானா, இல்ல அமித்துக்கு வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்காக இது பண்ணாங்க? இல்ல, கொஞ்சம் போக் பண்ணாதானே இந்த எசன்ஸ் ஆஃப் சீரியஸ்னஸ் வந்து வைல்ட் கார்டோட சீரியஸ்னஸ் மச் பெட்டர் தென் ஆல் த பிளேயர்ஸ். அவங்களுக்கு நோ சான்ஸ். எவ்ரி டே இஸ் அ லாஸ்ட் டே மாதிரி திங்க் பண்ணி விளையாண்டாதான் தே ஹாவ் டு மேக் தேர் கேம் இன்ட்ரெஸ்டிங். நீங்க வந்து அவங்க வந்து யூ கேன் நாட் லெட் தெம் பிளே ரொம்ப சஃபஸ்டிகேட்டடா டைம் இருக்குன்னு நினைச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆடிட்டு இருக்கிற அந்த பிளேயரோடைய ஃபீல் ஆட முடியாது. ஏன்னா எல்லா பிளஸ் அண்ட் மைனஸும் பார்த்தாச்சு.
ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் பார்த்தாச்சு. ஸோ அதனால கேமை எக்ஸ்போஸ் பண்ணி ஆடுற அந்த கேம் சீக்கிரமா ஆரம்பிக்கலைன்னா அதை விட்டுட்டு நீங்களும் வீட்டுக்குள்ள வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் அதுக்கான விஷயத்துக்காகவும் இல்லை ஒரு ரைட் இந்த பாயிண்ட் வரட்டும் பேசலாம்ன்ற மாதிரி இருந்தீங்கன்னா, அண்ட் அமித் கிட்ட நீங்க பெருசா எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறதும் வேஸ்ட். அவர் வந்து அவருக்கான நேச்சருக்கு அகைன்ஸ்ட்ல அவர் ஒண்ணு பண்ணுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. பேச்சு தடுமாற்றம் கொஞ்சம் இருக்கு சார். நிறைய இருக்கு, தடுமாற்றம் இருக்கு. ரெண்டாவது அவரே வந்து இதாகிறாரு, கன்ஃபியூஸ் ஆகி இது அவர் ஒப்பீனியன் டிஃபர் ஆகிட்டே போறாரு. அதனால அவருக்கு ஆக்சுவலா சொல்லணும்னா என்னுடைய பாயிண்ட்ல எனக்கு அது எப்படி தெரியுதுன்னா, அவர் கேம் ஷோவை பார்த்துட்டு வந்த பெர்செப்ஷன் எல்லாம் உள்ளுக்குள்ள நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு போல. அதனால அவரால் வந்து அவர் ஒரு மென்டல் மைண்ட் செட்ல இவங்களை இப்படி அப்ரோச் பண்ணலாம்னு நினைக்கிற அத்தனையுமே மாறி இருக்கு அப்படின்றது அவருக்கு ஒருவேளை அதை அடாப்ட் பண்ணி கேமை ஒரு மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிறது வருதா வரலையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அட் எ பாயிண்ட் ஒருவேளை இன்னைக்கு ஷோல அப்படி கேட்டாங்கன்னா தெரிய வரும். இவங்க கிட்ட எல்லாம் வைல்ட் கார்டு கேட்டாங்க, வைல்ட் கார்டுல இருக்கிறவங்கள்ட்ட கேட்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு இங்க இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட் நீங்க வெளியில பார்த்ததுக்கும் உள்ள வந்தா எப்படிப்பட்ட ஒரு இருக்காங்க, ரெண்டு பேரும் ஒரே நீங்க பார்த்த மாதிரியே தான் இருக்காங்களா இல்ல நேர்ல வந்து பார்க்கும்போது உங்களோட ஒப்பீனியன் சேஞ்ச் ஆயிருக்கான்றது கேட்டாங்கன்னா மக்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். ட்ரூ சார். தாத்தா சொல்லுங்க தாத்தா. சார் மேல தீபக் ஒன்று போட்டிருக்காங்க ரவி சார். அது வந்து ப்ரமோல வந்து அவர் என்ன பேசினார்னு வரலையே, அதுக்குள்ளேயும் தேசே தட் என்ன ஆச்சுன்னு சொல்றாங்க. யாராவது அங்க ஷூட்டிங் பார்த்துட்டு வந்து சொன்னதா? ஆமா சார், இங்க ரோஷினி இருக்காங்களே, அவங்க ஷூட்டிங் போய் பார்த்துட்டு வந்து அவர் ஃபர்ஸ்ட் வந்து நான் அப்படி சொல்லவே இல்லையான்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் ஹோஸ்ட் எஃப்ஜே இவங்கெல்லாம் கொடுத்ததுக்கு இன்புட்க்கு அப்புறம் அவர் ஸ்டேட்மெண்ட் அப்படியே டைல்யூட் பண்ணி பேசிட்டதாகவும் ஒரு விஷயம் சொல்றாங்க சார். இன்னைக்கு எபிசோட் கட்ல எப்படி வருதுன்னு தெரியல சார். எங்க கெஸ்ட் கூப்பிட்டு வருவாங்களா? அதுக்கு அது குறும்படம் இருக்கும், அது போட்டிருக்க வேண்டியதானே. எக்ஸாக்ட்லியா நேத்து கூட சார் சனிக்கிழமை எபிசோட்ல திவ்யா கிட்ட சொல்லும் போது சொல்லுவாங்க, உங்களை கொஸ்டின் பண்றோம்னா ஆல்ரெடி டெலிகாஸ்ட் ஆகி அது வந்தது தான் உங்களை கொஸ்டின் பண்ணுவாங்க, ஸோ அதனால தான் உங்களுக்கு கொஸ்டின் பண்றேன் திவ்யா அப்படின்னு சொல்லி டேரக்டா சொல்லும் போது இன்னைக்கு கூட அப்படி அமித்த கொஸ்டின் பண்ணோம்னா ஆல்ரெடி டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு அமித், அதை தான் கேட்கறோம்னு சொல்லி கேட்டு இருக்கலாம். இல்லைன்னா எஃப்ஜே நீ சொல்றது தப்புன்னு சொல்லியிருக்கலாம். இதுக்காக கெஸ்ட்டை கூட்டிட்டு வந்தது ஒரு வித்தியாசமா இருக்கு சார். அதனால கூட்டிட்டு வந்த மாதிரி இருந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு. வீக்கெண்ட் சுவாரஸ்யத்துக்காக மட்டும்தான் கூப்பிட்டுருப்பாங்க. அண்ட் இன் விச் வேஸ் இந்த ஃபீட்பேக் செஷன் ஒன்னு இருக்குல்ல, உள்ள போயிட்டு வந்து ஸ்டார்ட் மியூசிக் ஷோக்கு இருந்தார் ரவி சார். எஸ் சார். சார் நீங்க பிரவீன்காந்த் பார்த்தேன் சார் உங்களது. இவரு உள்ள போயிட்டு இவங்க ஒழுங்கா பண்ணல கெஸ்ட்ன்னு தான் சீக்ரெட் டாஸ்கே கொண்டு வந்தாங்க. நீங்க வந்து எப்படி சார்? ஏன் சார்? பட் ஆனா தாமரை எபிசோட் வாஸ் சோ குட் உங்களுது. தேங்க்யூ சார். பட் ஆனா இது வேணாம் சார். இன்னொரு செட் ஆஃப் இன்டர்வியூ நடந்திருக்கு சார், அதை நானே கொஞ்சம் பயந்து தான் பார்த்தேன். இவங்க பண்றதெல்லாம் அதை பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. பாக்குறேன். எனக்கு ரெகுலரா தாமரை அனுப்பிச்சிருவாங்க உங்களுது. அப்ப அதனால நான் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கம்ப்ளீட்டா. அண்ட் இட்ஸ் வெரி வெரி ஹிலேரியஸ். சமயத்துல சிரிக்க முடியல, ஆனா சிரிச்சதுக்கு அப்புறம் செம்ம கோவம் வருது. சிரிப்புக்காக இவர் இப்படி தூக்கி வைப்பாரு இருக்காங்கன்றதுக்காக சொல்லல, இல்ல நீங்க நம்ம பேசுறோன்றதுக்காகல. உங்களுடைய காம்பினேஷன் செம்ம காம்பினேஷன் சார். அத நான் உங்களுக்கு பர்சனலா வந்து இன்வைட் பண்ணும்போது சொல்றேன். அது எனக்கு தெரிஞ்ச அதான் பெஸ்ட் அவுட் ஸ்போக்கனா இருக்க போகுது. இஃப் யூ ரிமெம்பர் அவர் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அது மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த ஷோ. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ உங்களை எங்க நான் கேள்வி கேட்க விட்டேன்? நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சார் கேட்டேன். கிளைமேக்ஸ்ல எங்களுக்கு கண்டென்ட் முடிஞ்சு போச்சுன்னு எழுச்சி போயிட்டேன். பட் அது 2 தான் கொடுத்துருந்தேன் நான். உங்களுக்கு ஒன்று, வனிதாக்கு ஒன்று அந்த சீசன்ல. கரெக்ட். அதுல சூப்பர். ஸ்பாட்டன் பேசலாம். ஹாய் ரவி சார். இப்ப ஒரு ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணனும்னா இப்ப ஹோஸ்ட்ல இருந்து போனா கால் கட் ஆயிடுமா? இது ஹோஸ்ட் இது செஷன் கட் ஆயிடுமா? கட் ஆயிடும் சார், கட் ஆயிடும். ஆமா, ரொம்ப நேரம் இருந்தா கட் ஆயிடும்.
இப்ப இந்த ஹோஸ்ட் ஒரு செகண்ட் யாருக்கா சேஞ்ச் பண்ணி ஃபோன் கால் பேசிட்டு திருப்பி வரதா இருந்தா பாசிபிள் அது? சேஞ்ச் எனக்கு பண்ண கொடுங்க முடியாது. சார். ஹோஸ்ட் நான் சேஞ்ச் பண்ண முடியாது. ஹோஸ்ட் எப்படி ஆமா. சேஞ்ச் பண்ண முடியும் சார்? நீங்க டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு ஒரு 10-15 செகண்ட்ஸ்ல வந்துட்டீங்கன்னா ஒன்னும் ஆகுது. சரி நீங்க அட்டன் பண்ணுங்க. தொடர்ந்து கட் ஆயிடுச்சுன்னா நான் வேணா திரும்பி ஸ்பேஸ் போடுறேன் வாங்க. ஏன்னா தொடர்ந்து அடிக்கிறாங்களா, நான் அதான் கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதான் நீங்க அட்டன் பண்ணுங்க. ஸ்பேஸ் அதுக்குள்ள எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் திரும்பி வேற யாராவது போடலாம், ஸ்பேஸ் போடலாம். ஃபைன், நீங்க அதுல ஜாயின் ஓகே பண்ணுங்க. ஓகே. ஃபைன்.